Hi Pasangla, good afternoon. Yes, நேத்து நம்ம வந்து அனிமல் கிங்டம் பார்த்திருந்தோம் இல்லையா? அது அப்படியே தலைகீழா இப்ப வந்து அதை விட பேசிக்ஸான ஒரு லெசன் தான் பார்க்க போறோம், which is living world. Actually first living world பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனிமல் கிங்டம் பார்த்துருக்கணும். பட் தட்ஸ் ஃபைன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில், அதனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால எந்த ஆர்டராக போனாலும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லிவிங் வேர்ல்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் டு த செஷன் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ என்சிஆர்டி புக் உங்களுக்கு கையில் இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஸ்டேட் போர்ட் புக் தான் மேம் இருக்குது, என்சிஆர்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் ஸ்டேட் போர்ட் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்சிஆர்டி பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே. நேற்று அனிமல் கிங்டமோடது, இன்றைக்கி லிவிங் வேர்ல்டோடது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் அட்டாச் பண்ணுறேன், சரியா? ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த என்சிஆர்டி பிடிஎஃப் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? என்கிட்ட இப்போதைக்கு இல்லை மேம், ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். ஹாப்பி ரம்ஜான் டு எவ்ரி ஒன். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சா? எஸ், ஓகே. எவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டீங்க நசியா பானு. 11th எக்ஸாம் முடிஞ்சது எப்போ? ஓகே மேம், என்கிட்ட வந்து ஸ்டேட் போர்ட் புக் தான் இருக்குது, என்சிஆர்டி புக் இல்லை, பிரிண்ட் அவுட் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம்? மேம் பிரியாணி தாங்களா? நான் தாண்டா செஞ்சு கொடுக்கணும் எனக்கு பிரியாணி எல்லாம். ஆமாம்மா, எனக்கு பிரியாணி வந்து பார்சல் அனுப்பி போயிடுங்க. என்சிஆர்டி பிடிஎஃப் இந்த வெப்சைட் கரெக்டு தான், ஒரு சில பேருக்கு அதை போய் எடுக்க தெரியாது இல்லையா, அதுக்காக கேட்குறேன். என்சிஆர்டி வெப்சைட் போனீங்கன்னாலே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் அவைலபிளாக இருக்குப்பா. பட் ஸ்டில் எனக்கு வந்து போய் பார்க்க தெரியாது, எங்கே போய் பார்க்கணும்னு தெரியாதுங்கிறவங்க நான் உங்களுக்கு லிங்க் மாதிரி கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம், சரியா? ஓகேப்பா. 12th ஃபிசிக்ஸ்க்கு பெஸ்ட் கைட் சஞ்சய், நான் நேற்றே உங்களுக்கு இதான பதில் சொல்லிட்டேன்ப்பா. உங்கள் ஸ்கூல்லையே என்ன கைடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது அதை நீங்கள் வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஸ்கூலில் 40 பேர் ஒரு கைடு யூஸ் பண்ணாங்க, நீங்கள் மட்டும் வேறு கைடு யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ உங்கள் டீச்சர்ஸே சொல்லுவாங்க எது கரெக்டான ஆன்சர், எது கரெக்டான கைடுன்னு. ஸோ அதை வாங்கிக்கோங்க. இன்கேஸ் சொல்லலை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கு தான் சூப்பர் சோர்ஸ்ன்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். எஸ், ஓகேப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் வந்து என்சிஆர்டி புக் கையில் இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் அந்த புக் கையில் இல்லையோ ஸ்டேட் போர்ட் புக் கூட ஓகே தான். நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு தென் வில் கோ வித் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். அதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு வந்து 3 hours தான்ப்பா இருக்க போகுது, சரியா? ஸோ 12 to 3 தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா 3 o'clock பிரகாஷ் சார் வேறு ஒரு லைவ் போகிறாரு, அதனால அந்த 3 o'clockக்குள்ளேயே இந்த லிவிங் வேர்ல்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னொரு லைவ் செஷனில் நான் உங்களுக்கு அனிமல் கிங்டமோட பிவிக்யூஸும் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன் வித்தின் 3 o'clock இஃப் இட் இஸ் பாசிபிள். இல்லை மேம் எனக்கு வந்து லிவிங் வேர்ல்டே 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா நம்ம அனிமல் கிங்டமை இன்னைக்கு தொட வேணாம், சரியா? ஓகே, ஓகேப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ எல்லோரும் புக் அண்ட் பென்சிலோட ரெடியாக இருக்கீங்களா? புக்கு கண்டிப்பாக இருக்கணும், கூடவே ஒரு பென்னோ இல்லை ஒரு ஹைலைட்டரோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, கிளியர்? லிவிங் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான்ப்பா வரப்போகுது. ஸோ மேபி ஒரு 1 or 2 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பேசிக் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஆல்ரைட், சரிப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேஜ் மேக்ஸிமம் எதுவும் கிடையாது. வில் ஸ்டார்ட் வித் எஸ் ஹியர்.
ஸோ லிவிங் வேர்ல்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்தில் நம்மளை சுற்றியும் வந்து நம்மளை மாதிரியே நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா, அந்த மாதிரி வந்து பிளான்ஸ் இருக்கலாம், இல்லை நம்ம கூட சேர்ந்து மற்ற அனிமல்ஸ் எல்லாமே கூட இருக்கலாம். அதை பற்றி எல்லாமே தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, I am CBSE 12th student. 11th bio is kind of easy if you understand. 11th bio வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும். அண்ட் 12th கம்பேர் பண்ணும்போது நிறைய கண்டென்ட் இருக்கும். அப்போது புரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஈஸி, எஸ் கரெக்டு தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அந்த போர்ஷன்ஸை அந்தளவுக்கு ஈஸியாக கவர் பண்ண முடியாது. எஸ், so diversity in the living world வந்து ஆரம்பிக்கலாம். If you look around you, you will see a large variety of living organisms, be it potted plants, insects, birds, pets or other animals and plants. ஸோ உங்களை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, வேறு வேறு வெரைட்டி ஆஃப் நிறைய பிளான்ஸ் இருக்கலாம், இன்செக்ட்ஸ் இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாமே இருக்க போகுது. ஓகே, எஸ். So there are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸ் உன்னால் கண்ணால் பார்க்க முடியும், ஒரு சிலது கண்ணால் கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உன்னோட கண்ணால் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக உன்னை சுற்றி இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. உன்னை சுற்றி கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, பட் யூ cannot see them in the naked eye. So if you were to increase the area that you make observations in, the range and the variety of organisms that you see would increase. இப்போ என்னோட ஏரியா ஆஃப் ரிசர்ச் என்ன, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீபோர்டில் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குதுன்னு என்னோடது கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் மேபி ஒரு 1000 ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம் இல்லையா. இப்போ இதே கீபோர்டு அப்படிங்கிற ஏரியாவை நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். இந்த ரூம் ஃபுல்லாக, நான் நின்றுட்டுருக்க ரூம் ஃபுல்லாகவே என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கும்போது அப்போ இதை விட வெரைட்டியும் அதிகமாக இருக்கும். கீபோர்டில் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருந்ததோ அதை விட வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நான் இந்த ரூமில் பார்க்க முடியும். அதே மாதிரி கீபோர்டில் இப்போ 1000s இருக்குன்னா இந்த ரூமில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம். ஸோ ஏரியா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசமும் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் எனக்கு நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியர்? ஸோ obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organisms in it. So இதுவே வந்து ஒரு காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸை நம்ம பார்க்க முடியும். Each different kind of plant, animal or organism that you see represents a species. இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுமே இல்லை ஒவ்வொரு அனிமலுமே நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பீஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் அ ஸ்பீஷியஸ். அதே மாதிரி நம்ம பூனை பார்க்குறோம், cat is a species. Dog பார்க்குறோம், dog is a species. Clear? Then the number of species that are known and described ranges between 1.7 to 1.8 million. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு சில தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ தான் வந்து நம்ம ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அது இவ்வளோதான். 1.7லேருந்து 1.8 மில்லியன் தான் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச ஆர்கானிசம்ஸ். திஸ் ரெஃபர்ஸ் டு த பயோடைவர்சிட்டி ஆர் த நம்பர். ஸோ இது என்ன, பயோடைவர்சிட்டிங்கிறது என்ன தெரியுமா, வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது. பயோனா லிவிங் ஆர்கானிசம்ஸ், டைவர்சிட்டினா வெரைட்டி. ஸோ வெரைட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஒரே ஆர்கானிசம் ஒரே என்விரான்மெண்ட்டில் நம்ம கூட சேர்ந்து வாழுது இல்லையா, அதுதான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இது கிளியரா? எஸ் பசங்களா? ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டேட் போர்டில் 11th ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அப்படியே வந்து இங்கே பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கும். ஓகே, சரிப்பா. தென் நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்க, ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான்ப்பா. இந்த சாப்டர் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுதா? தெரியலன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, லெட்டர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ இல்லையா? ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் வந்து பயோடைவர்சிட்டியில்
அதுதான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டினா எனக்கு நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் அந்த ஆர்கானிசம்ஸோட டைப்ஸுமே வந்து அதிகமாக இருக்குது. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. இப்போது நான் இந்த கீபோர்டில் பார்க்குறேன் எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதோ வேலைக்கு போயிடுறேன். ஆஃப்டர் 1 or 2 days எனக்கு இது பழைய என்விரான்மெண்ட் தான், ஏற்கனவே நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்க ஒரு என்விரான்மெண்ட் தான், பட் ஸ்டில் நான் இதை பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது, நிறைய புது ஆர்கானிசம்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்காத விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ புது புது இடங்களுக்கு போகும்போது நியூ ஆர்கானிசம்ஸை கண்டுபிடிக்கிறதும், ஆல்சோ பழைய ஆல்ரெடி ரிசர்ச் பண்ண பிளேசஸை பார்க்கும்போது அங்கேயும் புது ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதும் வந்து வெரி வெரி காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? எஸ். ஐம் சாய். ஃப்ரெஞ்சுக்கும் வந்து எக்ஸாம் டைம்லலாம் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம், பார்த்தீங்களா இல்லையா? நம்ம சேனலில் பாருங்கள், நீங்கள் ஃப்ரெஞ்சுக்கான வீடியோஸுமே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் டைமில். ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்ச் எடுத்தீங்கன்னாலும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். As stated earlier, there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. ஸோ நம்மளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது, அண்ட் அதோட லோக்கல் நேம்ஸ் நம்மளுக்கு தெரியும். லோக்கல் நேம்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலி அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி லோக்கல் நேம் வச்சு கூப்பிடுவோம். இப்போ இதுவே பைனாமியல் நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் இல்லையா? ஸோ லோக்கல் நேம் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலி என்ன பேர் வச்சு ஒரு பிளான்ட்டை கூப்பிடுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ தீஸ் லோக்கல் நேம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இப்போது செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம், ஆனால் அதே வேர்டு தான் மலையாளமில் யூஸ் பண்ணுவாங்களா? கிடையாது. அதே வேர்ட் தான் தெலுங்குல வருமா? கிடையாது. கன்னடாவில் கிடையாது. ஸோ டிபெண்டிங் ஆன் த பிளேஸ் ஒரு காமன் நேம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வேறையாக இருக்குது, வேறு லாங்குவேஜ் போனால் அது வேறையாக இருக்குது. வேறு லாங்குவேஜ் கூட வேணாம், தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வேறு வேறு தமிழ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர் தமிழ் வேறு மாதிரி இருக்கும், மதுரை திருநெல்வேலி சைடோட தமிழ் வேறு மாதிரி இருக்கும், தூத்துக்குடி சைடு எல்லாமே வந்து இந்த ஏரியா தான் ஒரு மாதிரி. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஏரியா தமிழும் மாறிட்டே தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஈவன் வித்தின் அ கண்ட்ரி நிறையா நேம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ். Probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means to talk to each other to refer to organisms we are talking about. ஸோ ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து காலேஜ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் வரைக்கும் வந்து நம்ம லொக்காலிட்டியில் இருக்க பசங்க தான் வருவாங்க, பட் காலேஜ் அப்படின்னு போகும்போது வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் தான் பசங்க படிக்க வருவாங்க. அப்போது அவங்களோட தமிழ் பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து சயின்டிஸ்ட்டை யோசிச்சு பாருங்களேன். there is a scientist from Tamil Nadu and from Andhra, from Karnataka, from Kerala. இவங்க 4 பேரும் சேர்ந்து பேசும்போதே அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணும்போதே அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. So hence there is a need to standardize the naming of the living organism such that a particular organism is known by the same name all over the world. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல? அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை அந்த ஒரு அனிமலுக்கோ நான் ஒரே பேர் வைக்கணும். அந்த ஒரு பேர் தான் இந்த உலகத்தில் எல்லா சயின்டிஸ்ட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை நான் கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் நாமென்க்ளேச்சர். நாமென்க்ளேச்சர் இஸ் நத்திங் பட் ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை அனிமலுக்கோ பேர் வைக்கிற அந்த ப்ராசஸ் தான் நாமென்க்ளேச்சர். ஓகேவா? கிளியரா? நாமென்க்ளேச்சர்னா என்னன்னு புரியுதா? எதுக்காக நாமென்க்ளேச்சர் கொண்டு வரோம்னு புரியுதா? எஸ். என்ன சாய் ஐடி மாற்றிட்டீங்களா? ஓகே, ஐடி மாற்றினா எப்படிப்பா எனக்கு தெரியும்? சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. எக்ஸாம் டைமில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, சரிப்பா. ஸோ பசங்களா யாருன்னா இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பார்க்கலாம்.
ஓகே, ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ்க்கு போயிடலாம். Obviously, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know what organism the name is attached to. This is called as identification. So, identification அப்படிங்கிறது என்ன? ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை ஒரு அனிமலுக்கோ எப்படி நம்ம பேர் வைக்க போகிறோம். இப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா? ஸோ ஆஸ்ட்ராலஜி பார்க்குறோம், நியூமராலஜி பார்க்குறோம், இதெல்லாமே பார்த்து ஒரு குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அந்த பேரோட மீனிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு கிங்குக்கான நேம் தான் அது. ஸோ என் பையன் வந்து கிங் மாதிரி வரணும், ரைட்? என் பொண்ணு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், ஸோ அதுக்காக இந்த பேர் வச்சேன். இந்த பேரோட மீனிங் வந்து இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது. இப்படி தான் பேசிக்காக வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பேர் வைப்பாங்க. பட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதோட பாடியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த அனிமலுக்கோ இல்லை பிளான்ட்டுக்கோ பேரே வைக்க போகிறோம். சரியா? அதோட பாடியில் என்ன மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறோம். அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு பேர் வைக்கிறோம். தட் இஸ் nomenclature. In order to facilitate the study, number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. This is acceptable to biologists all over the world. So இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை ஒரு அனிமலுக்கோ நேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த நேம் எல்லா சயின்டிஸ்ட்டுமே ஆல் ஓவர் த வேர்ல்ட் அக்செப்டும் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. For plants, scientific names are based on the agreed principles and criteria. So plants-க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை யார் கொடுப்பாங்க? ICBN கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ஸோ இந்த ஒரு கமிட்டி ஒரு சில ரூல்ஸை வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கு. அந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கான நேமாக வைக்க போகிறோம். கிளியரா? இப்போ இதுவே அனிமல்ஸ்க்கு நம்ம பேர் வைக்கும்போது ICZN அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ விச் இஸ் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். அனிமல்ஸ்க்கு பேர் வைக்கும்போது நம்ம இந்த ICZN சொன்ன ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பிளான்ஸ்க்கு நேம் பண்ணும்போது ICBN சொன்ன செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ விக்ரம், சம்பத் சுகுணா, சீதா ராஜேஷ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மகாலட்சுமி, பிரகாஷ். நெக்ஸ்ட் போலாமா? ஸ்கை மூன் கேர்ள் கிளியரா? தன்யா ஓகேப்பா. குவிஸ் இல்லையா? அதுதான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு வரீங்களோ அப்போ நான் குவிஸ் வைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் 100 பேர் வேணும். இப்போ பாருங்கள் 30 பேர் 40 பேர் தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குவிஸ் வச்சா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ நிறைய பேர் இருக்கும்போது தான் அது சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. சரியா? அட்டெண்டன்ஸ் எடுக்கணுமா? எடுத்துடலாம். ஓகேப்பா. So next, moving forward, what's தெரியுதா? Yes, I hope it is clear. எஸ். ஸோ இப்போ பிளான்ஸ்க்கு நேம் பண்ணுறதுக்கு ICBN கமிட்டி சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அனிமல்ஸ்க்கு நேம் பண்ணுறதுக்கு ICZN சொன்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். The scientific names ensure that each organism has only one name. இப்போது நம்ம வந்து செம்பருத்தி அப்படின்னு சொல்லும் போது தமிழில் வேறையாக இருக்குது, தமிழில் வேறு பேர் இருக்குது, தெலுங்குல வேறு பேர் இருக்குது, மலையாளமில் வேறு பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆக போகுது, ஒரு நேம் நான் வச்சேன்னா எல்லா லாங்குவேஜில் இருக்க சயின்டிஸ்ட்டுமே இந்த ஒரு பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு அனிமலுக்கு ஒரு பேர் தான் இருக்கணும். இப்போ அதே ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற பேரை நான் வேறு பிளான்ஸ்க்கோ இல்லை வேறு ஃப்ளவர்ஸ்க்கோ வைக்கக்கூடாது.
ஸோ ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் அப்படின்னு இருக்குன்னா அது ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்ற எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடாது. சரியா? எஸ். So description of any organism should enable the people to arrive at the same name. They also ensure that such name has not been used for any other organism. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. Biologists follow universally accepted principles to provide scientific names to known organism. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இங்கே பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான சயின்டிஃபிக் நேமாக வைக்கிறாங்க. ஸோ அந்த சயின்டிஃபிக் நேமில் 2 நேம்ஸ் இருக்க போது, 2 வேர்ட்ஸ் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் இருக்க வேர்ட் வந்து ஜெனரிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் விட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜீனஸ் நேம். செகண்ட் நேம் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பீஷியஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. This system of providing a name with 2 components is called as binomial nomenclature. So ஒரு அனிமலுக்கோ இல்லை ஒரு பிளான்ட்டுக்கோ நான் 2 வேர்ட்ஸ் வச்சு பேர் வைக்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் binomial nomenclature. ஓகே பசங்களா, உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியலை அப்படின்னா ரெசல்யூஷன் அதிகமாக வைங்க. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேர்ட்ஸ் வந்து கிளியராக தெரியுது. ஸோ கண்ணை தெரிலையா, அப்போ கண்ணாடி போடணும். ஸோ ரெசல்யூஷன் அதிகமாக வைங்கப்பா, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் நேமிங் சிஸ்டம் given by careless Linnaeus is practiced by biologists all over the world. ஸோ ஒரு அனிமலுக்கு இந்த 2 வேர்டு வச்சு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட்டு கேரோலஸ் லினியஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? எஸ். ஸோ திஸ் நேமிங் சிஸ்டம் யூஸிங் அ 2-word format was found convenient. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது, கன்வீனியண்ட்டாக இருந்தது. Let us take the example of mango to understand the way of providing scientific names better. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேங்கோவை எப்படி நேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் என்னப்பா? இட் இஸ் மாங்கிஃபெரா இண்டிகா. ஸோ இந்த பைனாமியல் நேமில் மாங்கிஃபெரா அப்படிங்கிறது என்ன? ஜீனஸ் நேம். இண்டிகாங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸை டினோட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஸ்பீஷியஸ் நேம். ஸோ அதர் யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை அனிமலுக்கோ பேர் வைக்கும் போது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா அதை? எஸ். ஸோ அணு மாங்கிஃபெரா இண்டிகான்னு சொல்லும்போது எம்மை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், எம் கேபிட்டலில் இருக்கணும், இண்டிகாங்கிறதுல ஐ வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். சரியா? எதுக்கு மேம் லைன் பை லைன் எடுக்கிறீங்களா? நான் முந்தா நேற்று ஒரு போல் போட்டிருந்தேன். ஓகேவா? நான் எதுவுமே வந்து தேவையில்லாமல் பண்ணலை, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன். ஸோ முந்தா நேற்று நான் போல் போட்டப்போ தியரி எடுக்கணுமா, இல்லை பிவிக்யூ சால்வ் பண்ணணுமா, இல்லை லைன் பை லைன் போகணுமான்னு கேட்கும்போது நீங்கள் தான் லைன் பை லைன் வேணும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க, என்ன அர்த்தம்? அது ஏன் மாற்றி மாற்றி பேசுறீங்க? எஸ் கோஜோ, நீங்க எப்படி வேணா கூப்பிடு, படி, அவ்வளோதான். மேம் அமரா பேட்ச்ல நீட் பிடிஎஃப் எல்லாம். எஸ், என்ன கேட்க வரீங்க? கொஸ்டினை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜோதி செந்தில், நான் உங்களுக்கு எடுக்கும் போது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தானே எடுக்கிறேன். அமரா பேட்ச்சில் கிளாஸஸ் எடுக்கும்போது ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். பட் இங்கே வந்து அவங்க லைன் பை லைன் கேட்டாங்க, அதனால நான் லைன் பை லைன் போகிறேன். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் பண்ண முடியும். ஸோ இப்போ அமரா பேட்ச் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் வெரி லெஸ் டைம் இல்லையா. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து 1.5 hours தான் இருக்குது. அந்த 1.5 hours நம்ம ஒரு கான்செப்டை முடிக்கணுங்கும் போது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஐ எம் டேக்கிங் 3 hours கிளாஸ், அப்போது லைன் பை லைன் போகலாம். சரியா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணால் எவ்வளோ எடுக்க சான்சஸ் இருக்குது அது சொல்ல முடியாதுப்பா. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒரு லக் ஃபேக்டர் தான். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தாண்டி வேறு ஏதாவது இந்த வருஷம் கேட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க, அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே.
ஸோ வேறு என்னென்ன ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பயாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாமே வந்து லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அண்ட் எழுதும்போது இட்டாலிக்ஸில் இருக்கணும். ஸோ எழுதும்போது எப்படி மேம் இட்டாலிக்ஸில் எழுத முடியாது. அப்போ எழுதும்போது என்ன பண்ணலாம், ஜீனஸ் நேம் ஸ்பீஷஸ் நேம் போட்டுட்டு தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணலாம். சரியா? ஸோ எய்தர் லாட்டினைஸ்டாக இருக்கலாம், தட் இஸ் லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் இந்த வேர்ட்ஸை நம்ம வந்து எடுத்திருக்க போகிறோம். So the first word in the biological name represents the genus name, while the second component denotes the specific epithet. So இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் நம்ம கையால் எழுதணும்னா என்ன பண்ண போகிறோம், செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ண போகிறோம். ஆர் இன்கேஸ் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இட்டாலிக்ஸில் நான் டைப் பண்ண போகிறேன். கிளியர்? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். The first word denoting the genus starts with a capital letter. So genus name எழுதும்போது அந்த genus name ஓட first letter எப்படி இருக்கணும், capital letterல இருக்கணும். Okay, specific epithet starts with a small letter. So species name எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு ஃபுல்லாகவே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கிடையாது, ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். இட் கேன் பி இல்லஸ்ட்ரேட்டட் வித் த எக்ஸாம்பிள் ஆஃப் மேங்கிஃபெரா இண்டிகா. ஸோ மேங்கோவை மேங்கிஃபெரா இண்டிகான்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வச்சு நம்ம ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீஷஸ் நேமை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளியரா? எஸ். ஸோ சீதா ராஜேஷ், வெல்லூர் பிளாகர், ஆலன், பிரகாஷ், தமிழ் ஷார்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அனு. ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் கிரீக்லேருந்து எடுக்கிறாங்கப்பா பயாலஜியை பொறுத்த வரைக்கும். பட் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னா மேக்ஸிமம் லாட்டின்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அனு. கோஜோ 11th தெளிவாக புரியாமல் 12th புரியாது. அண்ட் 12th இப்போ தான் நீங்கள் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போது 11th தான் மறந்து போயிருப்பீங்க. அப்படிங்கிறதுனால we are starting with 11th. பட் 11th முடிச்சதுக்கப்புறமா நம்ம 12th போக தான் போகிறோம். சரியா? ஓகே. நேம் ஆஃப் த ஆத்தர் appears after the specific epithet. ஸோ இப்போ ஒரு சில அனிமல்ஸை இல்லை ஒரு சில பிளான்ஸை கண்டுபிடிச்ச ஆத்தரோட பேரை பின்னாடி வந்து போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குற மாதிரி பாராட்டும் விதமாக ஒரு சயின்டிஸ்டோட நேமை பின்னாடி போடணும்னு நினச்சா அது எங்கே வரும், ஸ்பீஷஸ் நேமுக்கு பின்னாடி தான் அந்த சயின்டிஸ்டோட நேமை நம்ம போட போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் நேம் அண்ட் இட் இஸ் ரிட்டன் இன் த அப்ரிவேட்டட் ஃபார்ம். ஸோ சயின்டிஸ்டோட நேமை நம்ம ஃபுல்லாக எழுதாமல் லெட்டர்ஸாக தான் அப்ரிவேட்டடாக தான் எழுத போகிறோம், ஷார்ட்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கிஃபெரா இண்டிகா லின். லின் அப்படின்னா லினேயஸ். ஸோ லினேயஸோட ஷார்ட் ஃபார்மை தான் லின் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளியர்? Since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸும் படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். ஸோ டு மேக் திஸ் ப்ராசஸ் வெரி சிம்பிள். அப்போ இதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். இப்போது ரொம்ப ஈஸி தான்ப்பா. கிங்டம் அனிமாலியா நேற்று நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் நிறைய ஃபைலம்ஸ் பார்த்தோம், நிறைய ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம். ஆனால் அந்த எல்லாத்துலேயுமே வந்து கேரக்டர்ஸை நம்ம தனித்தனியாக படித்தோம்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு எல்லோ கலரில் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை இன்னுமே கிளாரிட்டியோடு இருந்தது. நம்மளுக்கு அதை படித்தா கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஐடியா இருந்தது இல்லையா? அதுதான் கிளாசிஃபிகேஷன். ஸோ மொத்தமாக வளன்னு கசன்னு எல்லாத்தையுமே படிக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அதை கரெக்டாக குரூப்ஸ்க்கு கீழே கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. ஸோ இப்போ ஒரு சில நிறைய பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸை எல்லாமே நான் ஃப்ளோ சார்ட் மாதிரி போடணும் அப்படின்னா அதை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? அதுக்குன்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10 பிளான்ட் எடுத்தோம்னா அதில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அப்போ சிமிலாரிட்டி இருந்தால் அதை ஒரு குரூப்புக்குள்ளே வைக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் செட்டே ஆகலை, அது டிசிமிலராக இருக்குது அப்படின்னா அதை வேறு ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். கிளியரா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects.
ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும்போது the moment we use any of these terms we associate certain characters with the organisms in that group. What image do you see when you think of a dog? ஸோ என்ன சொல்ல வராங்க, ஒரு பேரை சொல்லும் போதே நம்மளோட மைண்டில் அதோட பிக்சர் தெரிஞ்சிடும் இல்லையா. டாக் அப்படின்னாலே ஓகே 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. கேட் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட சேம் கேரக்டர்ஸ் தான், பட் நாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கேட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு பிளான்ட்டோட பேரோ இல்லை அனிமலோட பேரோ சொல்லும்போது அதோட ஒரு பிக்சர் நம்மளோட மைண்டில் வருது. ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த அனிமல்ஸோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அந்த பிளான்ஸோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ obviously each one of us will see dogs and not cats. Now if we were to think of Alsatians, we know what we are talking about. Similarly, suppose we are saying mammals, you would of course think of animals with external ears, body, hair. So Alsatians பற்றி நம்ம தெரியாது, கேள்விப்பட்டது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க சொல்ல வர கான்செப்ட் இதுதான். ஒரு அனிமலோட பேரை சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் தான் இமேஜாக வருது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா. எஸ், கேட்டுக்கு வால் இருக்கும், முஸ்டாச் இருக்கும், வெரி குட். ஸோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ மேமல்ஸ் அப்படின்னா மேமல்ஸோட கேரக்டர்ஸ் என்ன, பாடியில் ஹேர்ஸ் இருக்கணும், நம்மளோட கையில் காலில் சின்ன சின்னதாக முடி இருக்கு இல்லையா, இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் மேமல். அதே மாதிரி மேமல்ஸில் வேறு என்ன கேரக்டர்ஸ் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் இயர்ஸ். ஸோ காது வந்து உடம்பு விட்டு வெளியே நிறுத்திட்டு இருக்கும், எக்ஸ்டர்னல் பின்னே ஆர் எக்ஸ்டர்னல் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளியரா. ஸோ லைக்வைஸ் இன் பிளான்ஸ் இஃப் வி ட்ரை டு டாக் ஆஃப் வீட்னா என்ன பிக்சர் நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஸோ வீட்டோட பிளான்ஸ் தான். ஸோ ரைஸ் பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், இல்லை வேறு எந்த பிளான்ஸும் நம்மளுக்கு இமேஜாக மனசில் வராது. Hence, all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals இது எல்லாமே கன்வீனியன்ட் கேட்டகரிஸில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. எஸ். ஸோ சயின்டிஃபிக் நேம் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் வந்து என்ன, டாக்ஸா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸை ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு கீழே வைக்கிறேன்னா அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும், அந்த கேட்டகரிக்குன்னு ஒரு பேர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்கள் ஸ்கூல்லையே பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. 300 பேரை ஒரே கிளாஸில் வைக்க முடியுமா, முடியாது. அப்போ வேறு வேறு செக்ஷன்ஸாக நம்ம பிரித்து போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேர்னு சொல்லி போட்டால் எவ்வளோ செக்ஷன்ஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு 15 செக்ஷன் வரும் இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து பிரிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 6 செக்ஷன் வரும், 50 பிரித்து போட்டால். ஸோ ஒரு 6 செக்ஷனாக நான் பிரிக்கிறேன். ஸோ அந்த செக்ஷனுக்குன்னு ஒரு பேர் இருக்கான், இல்லைன்னா எப்படி உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க, 11A, 11B, 11C அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசின்னு அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்ல வராங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த குரூப்புக்குன்னு ஒரு பேர் வைக்கணும், அந்த பேர் தான் டாக்ஸா. புரியுதா. இப்போது நம்ம கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ் இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே குரூப்பிங்ஸ் தான். இதுக்கு கீழே நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குதான். ஆனால் இந்த ஒவ்வொன்றையுமே கிங்டம் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸா, ஃபைலம் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸா. புரியுதா இது. எஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். எஸ் பசங்களா. நெக்ஸ்ட் போலாமா. ஸ்கை மூன் கேர்ள், சபரி, அன்லக்கி, ஹரி. Can you understand? Yes pa. ஸோ ஆல்சாட்டியன்ஸ் அப்படின்னா வந்து ஜெர்மன் ஷெப்பர்டோட இன்னொரு பேர் தான். ஸோ பேசிக்கலி அது வந்து எப்படின்னா போலீஸ் யூஸ் பண்ணுற டாக் அப்படிங்கிற மாதிரி தான் பேர். பட் மேக்ஸிமம் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா போலீஸும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ here you must recognize that taxa can indicate categories at different levels. So grouping வந்து வேற வேற levels இருக்கு. இப்போ kingdom அப்படிங்கிறது வேற லெவல், ஃபைலம்ங்கிறது வேற லெவல், ஃபேமிலி, ஆர்டர், ஸ்பீஷஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் வேற வேற லெவல்ஸ். ஓகேவா.
ஸோ இப்போ பிளான்ஸ் வந்து ஒரு டாக்ஸாவை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி வீட் இன்னொரு டாக்ஸாவுக்கு கீழே வரும். சிமிலர்லி அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் இது எல்லாமே டாக்ஸா தான். பட் டாக்ஸ் வந்து மேமல்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? we know that dogs are mammals. எஸ். ஸோ டாக்ஸ் எல்லாமே வந்து மேமல்ஸ் தான். அண்ட் மேமல்ஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸ்க்கு கீழே தான் மேமல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வருது. பிளான்ஸுக்கு கீழே வருதா? கிடையாது. இன்செக்ட் கீழே வருதா? கிடையாது. ஸோ தேர்ஃபோர் அனிமல்ஸ், மேமல்ஸ், டாக்ஸ் இது எல்லாமே டாக்ஸா தான். ஆனால் வேறு வேறு லெவல்ஸில். அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிங்டம்க்கு கீழே வரும். கிங்டம் அனிமாலியா இல்லையா? மேமல்ஸுங்கிறது என்ன? இட் இஸ் அ கிளாஸ் இல்லையா? ஸோ ஃபைலம், கிங்டம்க்கு கீழே ஃபைலம் இருக்குது. ஃபைலம் கார்டேட்டாக்கு கீழே தான் நம்ம வந்து மேமல்ஸ் அப்படிங்கிற கிளாஸை நம்ம நீட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ மேமல்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவல். அதே மாதிரி அதுக்கு கீழே வச்சுருக்க டாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷிஸ் லெவலில் வரும். ஸோ அது வேறு. ஃபைலம்க்கு கீழே வந்து கிங்டம், ஃபைலம், கிளாஸில் மெமேலியா. ஸோ ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷிஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்பீஷிஸில் தான் நம்மளுக்கு வந்து டாக்ஸ் வரும் இல்லையா? ஓகே. So hence based on the characteristic all the living organism can be classified into different taxa. This process of classification is called as taxonomy. So taxonomy la என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அந்த அனிமலுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன, அதோட பாடியில் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம நேமிங் பண்ண போகிறோம், which is nomenclature. ஸோ ஐடென்டிஃபிகேஷன், nomenclature அண்ட் அதை வந்து கீழே நம்ம வேறு வேறு குரூப்ஸாக வந்து பிளேஸ் பண்ண போகிறோம், which is கிளாசிஃபிகேஷன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இதை மொத்தமாக டாக்ஸானமின்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ். So external and internal structures along with the structure of cell, developmental process and ecological information of organisms are essential and form the basis for modern taxonomical studies. இப்போ நான் குரூப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வேணால் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு பிளான்ட்டா, சரி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, எவ்வளோ லீஃப் இருக்குது, லீவோட ஷேப் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கலாம். அனிமல்ஸ்னால் ஓகே 4 கால் இருக்கா ஒரு குரூப்பில் போடு, 2 கால் இருக்கா அதை வேறு குரூப்பில் போடு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இங்கே என்ன சொல்ல வராங்க, அது கிளாசிக்கல் டாக்ஸானமி. அது வந்து பழைய காலத்தில் பண்ணது. இப்போ மாடர்ன் டாக்ஸானமியில் நம்ம என்ன மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? செல் பேஸ் பண்ணி, ஸோ செல்லோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, சைட்டாலஜிக்கல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணுறது மாடர்ன் டாக்ஸானமி. கிளியரா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் பசங்களா? மாலிகுலர் டாக்ஸானமி அப்படிங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸு, ரைபோசோம்ஸ் இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் லெவலில் நம்ம வந்து பார்த்து கிளாஸிஃபை பண்ணுறது தான் மாலிகுலர் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜிவி இது லைவ்ப்பா, இது ரீப்ளே பண்ண முடியாது, நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சரி. ஸோ ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் இது எல்லாமே சேர்ந்தது தான் டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமி இஸ் நாட் சம்திங் நியூ. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. In early days, human beings needed to find sources for basic needs of food, clothing and shelter. Hence, the earliest classification were based on the uses of various organisms. So, in the taxonomy, classification, இது எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்த கான்செப்ட் கிடையாது. பழைய காலத்துலேருந்தே இந்த மனுஷங்கள்லாம் வந்து கல்லை வச்சு ஃபயர் யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஃபயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த காலத்துலேருந்தே
நம்மளோட பேசிக் நீட்ஸ்க்கு என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்ததுன்னா யூசஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்தது. ஓகே, human beings were since long not only interested in knowing more about the different kinds of organisms and their diversities but also the relationship among them. ஸோ வேறு வேறு அனிமல்ஸ் என்னென்ன அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இப்போ டாக்ஸ் கேட்ஸ்க்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படித்தாங்க. இப்படி படிக்கிறது தான் என்னது phylogenetic classification. ஸோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது தான் ஃபைலோஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு டாக்ஸானமிங்கிறது ஒரு பிளான்ஸோட கேரக்டர்ஸை நான் வந்து கேரக்டரைசேஷன் பண்ணுறேன், அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் இதுதான் அந்த பிளான்ட்பா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறேன், கிளாஸிஃபை பண்ணுற வேறு வேறு குரூப்ஸ்க்கு கீழே வைக்கிறேன் அண்ட் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். இதெல்லாம் டாக்ஸானமினா இந்த 4 கேரக்டர்ஸ் கூட சேர்ந்து எனக்கு இன்னொரு விஷயமும் சேர்ந்துருக்கு, விச் இஸ் ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். இதுவும் சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, த வேர்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் derived from Latin word systema, which means systematic arrangement of the organisms. So இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை எங்கேருந்து கொடுத்தாங்க? மிஷன் வாட்டரா? சரி போய் குடிச்சிட்டு வா போ. ஸோ மிஷன் வாட்டர் எல்லாருமே இப்போ தண்ணி குடிச்சிட்டு வாங்க போங்க. We'll go with taxonomic categories next. Have water and come. அண்ட் பசங்களாம் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. அண்ட் இனிமேல் ஹேவ் வாட்டர் சொல்லும் போது வந்து மேம் ரம்ஜான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஸோ இன்னிலேருந்து ஃபாஸ்டிங்கெல்லாம் கிடையாது, ரைட்? ஸோ எல்லாருமே இப்போ தண்ணி குடிச்சிட்டு வாங்க போங்க.
எஸ் ரெடியா? ரெடி எவ்ரிவன்? தண்ணி குடிச்சாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜிவி 1 இயரோட கோர்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்ப்பா. பட் அதோட கிளாஸ் செஷன் டைமிங்ஸ் என்ன, எப்போ இருந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் இன்னுமே நாங்கள் டிசைட் பண்ணல. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு வந்து எப்போ வேணால் பார்த்துக்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கூலே போயிடுவீங்க அப்படின்னாலுமே நாங்கள் எடுத்த கிளாஸ் தான் நீங்கள் எப்போ வேணாலும், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ பசங்களா இப்போ லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க எத்தனை பேர் வந்து 11th பசங்க? இப்போ லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க எத்தனை பேர் வந்து 11th பசங்க 12th போக போகிறீங்க? எஸ். யாரெல்லாம்? ஜோரோ, அனு, கோஜோ, அப்புறம் ஜிவி, நிஷா, பிடிஎஸ் ஆர்மி, நிறைய பேர் வந்து 11th பசங்க இருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 12th போக போகிறீங்க இல்லையா? ஃபைன். ஸோ டீமினல் பேட்ச் பற்றி கேள்விப்பட்டீங்களா? டீமினல் பேட்ச் பற்றி கேள்விப்பட்டீங்களாப்பா? தெரியுமா? எஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரியாததுனால நான் ஒன்ஸ் அகெயின் வந்து சொல்கிறேன். ஸோ டீமினல் பேட்ச் எதுக்காக அப்படின்னா, இப்போ 11th படிச்சுட்டு இருக்க பசங்க அடுத்த வருஷம் வந்து 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ பப்ளிக் 2026 12th ஸ்டாண்டர்டோட பப்ளிக் எழுத போகிற பசங்களுக்காக தான் இந்த டீமினல் பேட்ச். ஓகே. ஸோ இந்த டீமினல் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,999 தான். ஸோ இது பர் மந்த்தா அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு நான் வந்து 3,999 கட்டணுமா? இது ஒரு மாதத்துக்கு கிடையாது பசங்களா. இட் இஸ் ஃபார் 1 இயர். அடுத்த வருஷம் நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இந்த பேட்ச் வந்து இருக்க போகுது. ஸோ இட் இஸ் ஃபார் 1 இயர். ஒரு வருஷத்துக்கு நீ வந்து 3,999 கட்ட போகிற. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து ரம்ஜான் ஆஃபராக இதை 2,999 மாற்றினாங்க. பட் இப்போ வந்து அது 2,999 இருக்கா, இல்லை எகெயின் பேக் டு நார்மல் 3,999 இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? எஸ். ஸோ 3,999 ஒரு மாதத்துக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு. பிகாஸ் இந்த ஒரு வருஷங்கிறது என்னென்னா, இந்த ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு பேட்சோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஏப்ரல் 2025. அதுலேருந்து அடுத்த வருஷம் ஃபெப் வரைக்கும். ஏன்னா மார்ச்சில் உங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் வரைக்குமே உங்களுக்கு மொத்தமாக 3,999 தான். ஓகேவா? ஸோ இதுதான் டீமினல் பேட்சோட ப்ரைஸு. ஸோ இந்த டீமினல் பேட்சில் உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுமே, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி எல்லாமே இருக்க போகுது. ஸோ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மேம், நாங்கள் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பயோ நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு சைட் பை சைடாக சிஎஸ்க்கான கிளாஸஸுமே போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே இருக்கும், சண்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் டீமினல் பேட்ச். அண்ட் இந்த டீமினல் பேட்சுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க.
11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது இல்லையா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலுமே அந்த பப்ளிக்கோட மார்க்கை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது, கட் ஆஃபில் அதை சேர்த்துக்க போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் அந்த சீரியஸ்னஸ் இல்லை. இப்போது இதே மாதிரி போய் 12th படிச்சிங்கன்னா பருப்பு வேகாது. நம்ம டே 1லேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டோட பப்ளிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜஸ் அலாட் ஆக போகுது. ஓகே, 11th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் மினிட்ல கதை கேட்டுட்டு போய் எழுதிடலாம், லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படித்தா நம்ம இந்த மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்ட மாதிரி 12th பண்ணாதீங்க. 12th ஃபஸ்ட் டேலேருந்தே படிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இல்லைன்னா கடைசி நேரத்தில் கஷ்டப்படுவீங்க. அண்ட் இந்த 11th லாஸ்ட் மினிட்ல நாங்கள் கிளாஸஸ் எடுத்த மாதிரி 12th யூடியூப்லலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம். சரியா? ஆன்லைன் பேமெண்ட் இருக்குப்பா, ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் நாங்கள் இப்போ யூடியூப்பில் லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் எடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் அடுத்த வருஷம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நாங்களே ஒரு பேட் ஹேபிட்டை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கோம். ஸோ என்னதான் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் ஓகே, லாஸ்ட் மினிட்ல நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறதுனால தானே நீயும் அவ்வளோ சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்க. ஓகே, இவங்க லாஸ்ட் மினிட்ல எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற தைரியம் இருக்கிறதுனால தானே லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்காமல் இருக்கு. அது ஆக்சுவலி ஒரு பேட் ஹேபிட் தான். நாங்கள் என்னதான் லாஸ்ட் மினிட்ல சொல்லி கொடுத்து உனக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே தட் இஸ் அ பேட் ஹேபிட். ஸோ அதை நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ப்ரமோட் பண்ண போகிறதே கிடையாது. டே 1லேருந்து படிச்சுக்கோ, எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். சரியா? ஓகேவா? ஸோ டே 1லேருந்து படிக்கிறத தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது. அண்ட் அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னென்னா நல்லதா கெட்டதா கஷ்டமாக ஈஸியான்னு பார்க்காது, கண்டிப்பாக கஷ்டம்தான். டே 1லேருந்து படிக்கிறது அப்போ வேறு எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லுவீங்களா மேம்? ஒரு வருஷம் நான் எதுவுமே பண்ணக்கூடாதான், பண்ணாமல் தான் இருந்து பாரு, ரிசல்ட் நல்லா இருக்கும்ன்றேன். ஸோ கண்டிப்பாக கஷ்டமா? ஆமாம் கஷ்டம்தான். ஆனால் அது நல்ல ஹேபிட்டா கெட்ட ஹேபிட்டா? அதனால நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை கெட்டது நடக்க போகுதா? கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. அப்போ அதை பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பண்ணாமல் விடாத. கஷ்டமாக இருந்தாலும் அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கா? ஆமாம் பெனிஃபிட் இருக்குன்னா கஷ்டப்படு, தப்பில்லைன்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண மாட்டீங்க, லாஸ்ட் டே உட்காந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து படிக்கிறத தயவு செஞ்சு இந்த வருஷத்தோட மறந்துடு. நாங்களும் மறந்துட போகிறோம். ஏன்னா அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு யூடியூப்பில் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. கிளியர்? தினம் தினம் நாங்கள் எடுக்கக்கூடிய கிளாஸஸை கவனித்து படிச்சுக்குவோம். இல்லையா லாஸ்ட் மினிட்லலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஆமாம், நீட் கிளாஸஸும் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் தீம் என்னன்னு ஃபார் 12th பப்ளிக் எக்ஸாம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு we have another batch called as அமரா பேட்ச். ஸோ இப்போ இந்த பேட்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே. இது யாருக்காக அப்படின்னா இப்போ 12th முடிச்சுட்டு நீட் 2025 அட்டென்ட் பண்ண போகிற பசங்களுக்காக. இந்த வருஷம் நீட் எழுத போகிற பசங்களுக்காக, விச் இஸ் இந்த வருஷம் 12th முடிச்ச பசங்களுக்காக தான் இந்த அமரா பேட்ச். அண்ட் இந்த அமரா பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 99. இந்த 99 ஒரு மாதத்துக்காம, அதுவுமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த 99ஓட கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்ச் 27 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு 2025. ஸோ மார்ச் 27லேருந்து we will have classes up to April 29, 2025. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வரும்? நீட் எக்ஸாம் 2025 ஓடுது, May 4th வரப்போகுது. ஸோ லாஸ்ட் அந்த 2-3 நாள் நீ ஓவராக படிக்காமல் ஆல்ரெடி படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் வேணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் வேணுங்கிறதுக்காக. ஸோ May 4 எக்ஸாம்னா April 29 உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சிடும். ஸோ யூ வில் ஹேவ் 4 days in your hands. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ இது அமரா பேட்ச்க்கான ஃபீஸ். அண்ட் இந்த 99 rupeesல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது? You will have variety of options. Daily 6.5 hours of class. Daily 6.5 hours of live classes இருக்க போகுது. ஸோ இந்த லைவ் கிளாஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அண்ட் இது கூடவே
டவுட்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக டவுட் ஆப்பே இருக்குது வேதாந்துல. அந்த டவுட் ஆப் உங்களுக்கு இந்த அமரா பேட்சில் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் 1 வீக் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த 1 வீக் உள்ள டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த டவுட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்போ அவைலபிளாக இருக்காது. சரியா? ஸோ டவுட்ஸ் ஆப் வந்து ஃப்ரீயாக இருக்க போகுது ஃபார் 1 வீக். அண்ட் நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ், இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஃபார் நீட் எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் ஆப்புமே வந்து ஃப்ரீ ஃபார் 1 வீக். அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரீ ஃபார் 1 வீக். இந்த 1 வீக்குங்கிறது என்னன்னா இந்த மார்ச் 27லேருந்து 1 வீக். ஓகே, அப்போ நீ பார்த்துக்கோ, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 6.5 hours ஆஃப் லைவ்ல உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே இருக்க போகுது. இன்கேஸ் என்னால் இந்த லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது மேம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. யூ வில் ஹாவ் ரெக்கார்டிங்ஸ் இன் யோர் ஹேண்ட். ஸோ உனக்கு எப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியோ அந்த டைமில் நீ இந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப்பும் நாங்கள் கையில் கொடுத்துட போகிறோம். கிளாஸில் நாங்கள் என்ன பிடிஎஃப்பை வச்சு கிளாஸ் எடுக்கிறோமோ அதே பிடிஎஃப்பை நாங்கள் வந்து உங்கள் கையிலையும் கொடுத்துட போகிறோம். அதுவும் நீ வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இத்தனையும் வந்து ஜஸ்ட் 99 rupeesல கிடைக்க போகுது. ஸோ நீ வந்து இப்போது 10th பையன் வச்சுக்கோ, இல்லை 11th பையனாக கூட இருந்துட்டு போ, தப்பு இல்லைன்ற. இந்த மெட்டீரியல்லாம் கையில் இருந்தால் உனக்கு எவ்வளோ கெத்தாக இருக்கும். நீ எல்லாரும் முன்னாடியும் எல்லாரை விடவும் ரொம்ப அட்வான்ஸ்டாக முன்னாடி இருப்ப. ஓகே, என் கையில் மெட்டீரியல் இருக்குப்பா, நான் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நீட் எழுத போகிறேன் அப்படின்னாலும் மெட்டீரியல் உன் கையில் இருக்குது, இதுக்கு மேலே நீ பயமே பட வேணாம். நெக்ஸ்ட்டு நீ படிக்க வேண்டியது மட்டும்தான். ஏன்னா கரெக்ட் மெட்டீரியல்ஸை தேடி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீட் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸ்டேட் போர்டு அப்படின்னா உனக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ கைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சிபிஎஸ்சிக்கு அப்படி கிடையாது, அதே மாதிரி நீட்டுக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா என்ன கொஷின் வரும் அப்படிங்கிறத யாருமே கெஸ் பண்ண முடியாது. என்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் நீட்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அதை ஜஸ்ட்டு நீ டவுன்லோட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். சரியா? கிளியர்? ஸோ இது வந்து அமரா பேட்ச் ஃபார் நீட் 2025. ஸோ இதை தாண்டி we are going to launch batches for NEET 2026 and 2027. ஸோ 1 year கோர்ஸ் 2 years கோர்ஸுமே நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் ரிப்பீட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் இப்போ 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நீட் 2026 எழுத போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான பேட்சஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னால் வந்து ப்ரைஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குங்கிறது சொல்ல முடிஞ்சது. பிகாஸ் அது எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால. பட் இங்கே வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாமே வேதாந்துல தான்ப்பா, எல்லாமே வேதாந்துல தான். ஸோ இதுவும் டீமினல் பேட்சும் வந்து எங்கள் கூட தான் சேர்ந்து படிக்க போகிறீங்க. சரியா? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து யாழ் சார் வருவார், கெமிஸ்ட்ரிக்கு ஷாமினி மேம் வருவாங்க, மேத்ஸ்க்கு 𝑗anashruthi மேம், பயோக்கு நான், சிஎஸ்க்கு மேபி 𝑗anashruthi மேம், இல்லை உங்களுக்கு லக் இருந்தால் ஒரு புது டீச்சர் கூட கிடைப்பாங்க, அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேவா? தென் அமரா பேட்ச்க்கும் வந்து ஃபிசிக்ஸ்க்கு யாழ் சார், கெமிஸ்ட்ரிக்கு ஷாமினி மேம் அண்ட் பயோக்கு நான் தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து வேதாந்தோட தான். கிளியர்? ஓகேப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது என்ன? கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு குரூப்பாக நம்ம ஆர்கானிசம்ஸை பிளேஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்படியே டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ தெரியுதா? ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ், but it involves hierarchy of the steps. hierarchy na enna theriyuma, ஒரு ஆர்டர் இருக்கும்.
கரெக்டாக நம்மளோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஹெட்டு, ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஹெட்டாக இருப்பார், அதுக்கு கீழே பிரின்ஸிபல் இருப்பாங்க, அதுக்கு கீழே வைஸ் பிரின்ஸிபல் இருப்பாங்க, அதுக்கு கீழே இன்சார்ஜ் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு கீழே ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், கிளாஸ் லீடர் இருப்பாங்க, லாஸ்ட்டாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து கிளாஸிஃபிகேஷன்லையும் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம என்ன சொல்லணும், ஒரு டாக்ஸான்னு சொல்லலாம், இல்லை ரேங்க்குன்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், கேட்டகரின்னு சொல்லலாம். Since the category is a part of overall taxonomic arrangement, it is called as taxonomic categories. So taxonomic கீழனா grouping பண்ணும்போது தான் இந்த categories வருது, அதனால இதுக்கு பேர் taxonomic categories. ஓகேவா? So all the categories together constitute a taxonomic hierarchy. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டரா, இப்போ கிங்டம்னா கிங்டம்க்கு கீழே ஃபைலம்னா அதுக்கு கீழே இந்த விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். ஸோ இந்த ஆர்டரை நம்ம மாற்ற முடியாது, திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ இப்படி தான் வரணும், இதுதான் டாக்ஸானமிக் ஹைரார்கின்னு சொல்லுவோம். Each category referred to as unit of classification in fact represents a rank and it is commonly termed as taxon. So ஒவ்வொரு ஆர்டரும் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு டாக்ஸான் இல்லை டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அண்ட் ஹைரார்கி இது ரெண்டுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இல்லையா. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும், நேற்று ஃபைலம் ஆர்த்ரோபோடா பார்த்தோம் இல்லையா, அதோட காமன் ஃபீச்சர் என்ன, ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இல்லையா. ஸோ இன்செக்ட்ஸோட எல்லா கால்லையுமே வந்து பிட்டாக பார்ட்ஸை வந்து ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் இஸ் த ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஸோ இந்த ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் வந்து 3 பேர்ஸாக இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து எல்லா இன்செக்டோட காமனான ஒரு கேரக்டர். இட் மீன்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் ரெகக்னைசபிள் கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ் விச் கேன் பி கிளாசிஃபைட் அண்ட் தஸ் தே ஆர் கிவன் அ ரேங்க் ஆர் கேட்டகரி. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே நான் கிளாஸிஃபை பண்ணும்போது ஒரு ரேங்க்குக்கு கீழே நான் வைக்கலாம். ஓகே, இன்செக்டா அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு கீழே நான் வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரேங்க். So can you name other such groups of organisms? So remember, groups represent category. Category further denotes the rank. Each rank or taxon in fact represents a unit of classification. These taxonomic groups or categories are distinct biological entities and are not merely morphological aggregates. So இது எல்லாமே வந்து ஜஸ்ட் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு மட்டுமே பண்ணுறது கிடையாது. அண்ட் இந்த ஒவ்வொரு டாக்ஸாவையும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இல்லை ஒவ்வொரு ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? லைனி ஆர் லினி எனக்கு தெரியல அந்த நேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு. சபரி, பிடிஎஸ் ஆர்மி, திவ்யா, திவா. எஸ், கிளியரா? தர்ஷன் இப்போதான் அமரா பேட்ச் பற்றி சொல்லிட்டு வந்தேன். இந்த லைவா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. ஓகே, சரிப்பா. எஸ் தனுஷ்யா, என்னப்பா டவுட்டு? வாட் இஸ் த டவுட்? Yes. So next one, taxonomical studies of all the known organisms have led to the development of common categories such as
கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ், இந்த மாதிரி ஒரு ஆர்டராக வந்து எனக்கு டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வந்து இருக்க போகுது. ஆல் த ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல் கிங்டம் ஹேவ் ஸ்பீஷிஸ் ஆஸ் த லோவஸ்ட் கேட்டகரி. ஸோ பிளான்ட் கிங்டமாக இருந்தாலும் சரி, அனிமல் கிங்டமாக இருந்தாலும் சரி, அந்த கிங்டம்க்கு கீழே ஒரு ஃபைலம் இருக்குது, ஃபைலம்க்கு கீழே ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பிளான்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் the last category is the species category. Now the question you may ask is how to place an organism in various categories. So என்ன பேசிஸில் நான் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வரும் இல்லையா. the basic requirement is the knowledge of the characters. ஸோ அந்த ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமலோ அந்த பிளான்ட்ஸ்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அனிமல்ஸ்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் அதை வேறு குரூப்பில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as the other kind of organism. So basically ஒரே குரூப்பில் ஒரு சில அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், அந்த எல்லா பிளான்ஸ்குள்ளேயுமே இல்லை எல்லா அனிமல்ஸ்குள்ளேயுமே ஒரு மாதிரி பேசிக் கேரக்டர் இருக்கும், ஒரே மாதிரி சிமிலாரிட்டியோடு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்க போகுது. இப்போ அதுவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குரூப்பில் இருக்க ஆர்கானிசம்க்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அதோட பாடியில் வேறு கேரக்டர்ஸ் இருக்கும், இதோட பாடியில் வேறு கேரக்டர்ஸ் இருக்கும். சரியா? கிளியர்? ஸோ இப்போ ஸ்பீஷியஸ்னா என்ன? Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities such as species. ஸோ ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட். One should be able to distinguish one species from the other closely related species based on the distinct morphological differences. ஸோ ஒரு அனிமலோட பாடியில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி, ஸோ இந்த அனிமலுக்கும் இந்த அனிமலுக்கு செட் ஆகலையா, அப்போ வேறு குரூப்பில் தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் மாங்கிஃபெரா இண்டிகா, சொலானம் டியூபரோசம் அண்ட் பேந்தரா லியோ. இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா all the three names இண்டிகா, டியூபரோசம், லியோ எல்லாமே என்னது, ஸோ இண்டிகாங்கிறதும் செகண்ட் நேம் தான், சொலானம் டியூபரோசம் டியூபரோசம் அஸ் த செகண்ட் நேம், அதே மாதிரி பேந்தரா லியோவில் லியோவும் செகண்ட் நேம். இந்த மாதிரி செகண்ட் நேம்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து என்னது, ஸ்பெசிஃபிக் எபித்தெட். while the first words மாங்கிஃபெரா, சொலானம், பேந்தரா இதெல்லாம் என்னவா இருக்க போகுது, ஜீனஸ் நேமாக இருக்க போகுது. கிளியர்? each genus may have one or more specific epithets representing different organisms. இப்போ மாங்கிஃபெரால இண்டிகா மட்டும்தான் ஸ்பீஷிஸான்னு கேட்டால் மேபி கிடையாது. ஒரே ஜீனஸ்க்கு கீழே வேறு ஸ்பீஷிஸ் கூட இருக்கலாம், வேறு வெரைட்டிஸ் கூட இருக்கலாம். அதே மாதிரி சொலானம் டியூபரோசம், சொலானம் அமெரிக்கானம், இந்த சொலானம் அப்படிங்கிறது ஒரே ஸ்பீஷிஸ், ஒரே ஜீனஸ் தான், அதுக்கு கீழே டியூபரோசம் அப்படிங்கிற ஸ்பீஷிஸும் இருக்குது, அமெரிக்கானம் இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஜீனஸ்க்கு கீழே there are different species. Okay ba? Yes. So for example panthera அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ் நேம் இல்லையா, ஆனால் அதில் இங்கே லியோ அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது, இதை தாண்டி இன்னொரு ஸ்பீஷிஸும் இருக்குது which is டைக்ரஸ். பேந்தரா டைக்ரஸ் அப்படிங்கிறது டைகர், பேந்தரா லியோங்கிறது லைன். இது ரெண்டும் ஒரே ஜீனஸ் தான், பட் வேறு ஸ்பீஷிஸ். ஓகேவா? அண்ட் சொலானமில் வந்து நைக்ரமும் இருக்குது, மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே சொலானம் டியூபரோசம் பொட்டாட்டோ, இதே சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ்க்கு கீழே சொலானம் நைக்ரமும் வரும். ஓகேவா மேம்? டாட்டானமி நாஜா மாதிரி பாட்னிக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸோ பாட்னியில் இருக்கான்னு தெரியலையேப்பா. ஸோ பாட்னியில் அந்த மாதிரி வந்து அலௌடு இல்லைப்பா வைக்கிறது. ஐசிபிஎனோட ரூல்ஸ் படி பார்த்தா பாட்னியில் இட் இஸ் நாட் அலௌட். ஸோ நோன் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுப்பா. கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்போ நடக்கும்? இதோ 3 மணிக்கு பிரகாஷ் சார் வந்து நெக்ஸ்ட் லைவை வந்து போட்டிருக்காருப்பா. கிளியரா? இது புரிஞ்சுதான்? எஸ். ஸோ இப்போ அதே சொலானமில் வந்து டியூபரோசம் இருக்குது, நைக்ரம் இருக்குது,
மெலோங்கேனா, சொலானம் மெலோங்கேனா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே ஜீனஸ்க்கு கீழே வர வேறு ஸ்பீஷிஸ். ஓகேவா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு த ஸ்பீஷியஸ் சாப்பியன்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸோட பைனாமியல் நேம் என்ன? ஹோமோ சாப்பியன்ஸ். ஹியூமன் பீயிங்ஸோட பைனாமியல் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோங்கிறது ஜீனஸ் நேம், சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ் நேம், which is grouped in the genus Homo. The scientific name thus for human being is written as Homo sapiens. So genus அப்படிங்கிறது என்ன? It is a group of related species. இப்போ ஒரு ஜீனஸ்க்கு கீழே, இப்போ ஹோமோங்கிற ஜீனஸ்க்கு கீழே சாப்பியன்ஸ் வரலாம், வேற என்ன ஹேபிலஸ் வரலாம், எரெக்டஸ் வரலாம். ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ் இது எல்லாமே ஹோமோங்கிற ஒரே ஜீனஸ்க்கு கீழே வர 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். ஆனால் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸுமே வந்து ஒன்னோட ஒன்று கொஞ்சம் சிமிலர் கேரக்டர்ஸோடு தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. It is a group of related species which has more characters in common in comparison to the species of the other genera. ஒரே ஜீனஸ்க்கு கீழே வர ஸ்பீஷஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கேரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்கும். இதுவே மற்ற ஜீனஸை நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது. கிளியர்? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாட்டோ, பிரிஞ்சால் இது எல்லாமே வந்து வேறு ஸ்பீஷஸ்ஸு, பட் இது ரெண்டுமே வந்து ஒரே ஜீனஸ்க்கு கீழே, சொலானம் அப்படிங்கிற ஒரே ஜீனஸ்க்கு கீழே தான் வருது. பொட்டாட்டோ அப்படின்னா சொலானம் டியூபரோசம், பிரிஞ்சால்னா சொலானம் மெலாங்கினாவா, ரெண்டுமே ஒரே ஜீனஸ் தான், ஆனால் வேறு ஸ்பீஷஸ்ஸு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பொட்டாட்டோக்கும் பிரிஞ்சாலுக்கும் நடுவில் ஒரு சில காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேந்தராக்கு கீழே வர லெப்போடும் டைகரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ எஸ் பசங்களா, இதுதான் சொல்ல வராங்க. திஸ் ஜீனஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் த அதர் ஜீனஸ் ஃபெலஸ் விச் இன்க்ளூட்ஸ் கேட். ஸோ இப்போ கேட் ஃபேமிலி தான் இந்த வைல்ட் அனிமல்ஸான டைகர், லெப்பார்ட் எல்லாமே. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கேட்ஸும் வந்து கேட் ஃபேமிலி தான். எல்லாமே வந்து கேட் ஃபேமிலினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கேட் வந்து ஃபெலஸ் அப்படிங்கிற ஜீனஸ்க்கு கீழே வருது. இதுவே வைல்ட் அனிமல்ஸான இந்த டைகர், லெப்பார்ட் எல்லாமே பேந்தரா அப்படிங்கிற ஜீனஸ்க்கு கீழே வருது. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? 30 days plan for need for fresher. ஓகே பிரியங்கா, நாங்கள் போடுறோம். ஸோ பசங்களா உங்களுக்குள்ள பேசாதீங்க. Listen to the class. Clear ஆகுது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலினா என்னன்னு பார்க்கலாமா? Shall we see what is family? அமரா பேட்சோட நீட் பிடிஎஃபா? எந்த கிளாஸோடது இல்லை தேவ பிரசாந்த்? ஏன்னா எல்லா பிடிஎஃப்புமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த கிளாஸோடது இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஜீனஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம்னா ஆர்டர் பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் ஆர்டர். இப்போ
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் இப்படி வந்து மேலேருந்து வரோம் இல்லையா, இதான் ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்பீஷிஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஜீனஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஜீனஸ்க்கு மேலே இருக்க ஃபேமிலினா என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபேமிலிங்கிறது என்னன்னா, இப்போது எப்படி ஒரு ஜீனஸ்க்கு கீழே ஹோமோ அப்படிங்கிற ஜீனஸ்க்கு கீழே எரெக்டஸ், ஹாபிலஸ், சாப்பியன்ஸ் அப்படிங்கிற நிறைய ஸ்பீஷிஸ் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு கீழே நிறைய ஜீனஸ் இருக்கலாம். ஸோ ஹோமோங்கிறது ஒரு ஜீனஸ், அதே மாதிரி வேறு வேறு ஜீனஸ் கூட இருக்கலாம். ஸோ ஃபேமிலிங்கிறது என்ன, நிறையா ரிலேட்டட் ஜீனஸை வச்சுட்டு இருக்கிறது தான் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி ஹாஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் still less number of similarities compared to the genus and species. இப்போது இந்த ஆர்டரில் மேலே போக போக, அதாவது ஸ்பீஷஸ்லேருந்து ஜீனஸ், ஜீனஸ்லேருந்து ஃபேமிலி, இப்படி ஆர்டராக போகும்போது எனக்கு நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் கம்மியாகிட்டே போகும். ஏன்னா வித்தின் த ஸ்பீஷஸ் தான் எனக்கு சிமிலாரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சிமிலாரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இதுவே நான் இந்த மேலே டைரெக்ஷனில் போகிறேன் அப்படின்னா, அசெண்டிங் டைரெக்ஷனில் போகும்போது, இப்போது ஸ்பீஷஸ்லேருந்து ஜீனஸ் போகும்போதே வந்து சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாயிரும். அதே மாதிரி இப்போ ஜீனஸ்லேருந்து ஃபேமிலி போகும்போது அங்கே திரும்பவும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்க போகுது. கிளியரா? Families are characterized on the basis of both vegetative and reproductive features of the plant species. இப்போ plants பற்றி பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃபோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி, அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஃப்ளவர்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பேஸ் பண்ணி தான் ஃபேமிலிஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஃப்ரெண்ட் ஜெனிரா எடுத்துட்டாங்க. சொலானம், பெட்டூனியா அண்ட் டாட்டுரா. இந்த மூணுமே சொலனேஷியே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே தான் வருது. அதே மாதிரி இப்போ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா பேந்தரா, இதில் தான் வந்து லைன், டைகர், லெப்பர்டு இது எல்லாமே வரும். அண்ட் ஃபெலஸ், இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேட்ஸ், இது எல்லாமே ஃபெலிடேக்கு கீழே வருது. Similarly, if you observe the features of the cat and dog, you will find some similarities and some differences as well. They are separated into 2 different families called as Felidae and Canidae. So, இது வேற ஃபேமிலிக்கு கீழே வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் தான், ஆனால் நிறையா இருக்காது. இப்போது ஒரு ஸ்பீஷஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷஸ்க்கும் இருக்க மாதிரி நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்காது. ஓகேவா? இப்போது ஆர்டர்னா என்ன? ஸோ ஆர்டர் அப்படிங்கிறது இந்த ஃபேமிலிக்கும் மேலே வரக்கூடியது. கரெக்டாக? அப்போ ஆர்டர்னால் வந்து நிறைய ஃபேமிலிஸ் இதுக்கு கீழே வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். எகெயின் வந்து நம்பர் ஆஃப் அந்த சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும் மேலே போக போக. ஸோ யூ ஹாவ் சீன் earlier that categories like species, genus and families are based on the number of similar characters. ஸோ எவ்வளோ கேரக்டர்ஸ் எனக்கு இந்த அனிமலுக்கும் நடுவில் ஒரே மாதிரி இருக்கும், அந்த சிமிலாரிட்டி கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபேமிலி, ஜீனஸு, ஸ்பீஷஸ் இதெல்லாமே வச்சுட்டோம். ஆனால் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா எதை பேஸ் பண்ணி அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க? ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் taxonomic categories are identified based on the aggregates of characters. அக்ரிகேட்ஸ்னால் நிறைய கேரக்டர்ஸும் அவங்க வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க. சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் பார்த்து பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் அப்படின்னா வந்து அதில் ப்ரைமேட்டா அப்படிங்கிறது ஒரு ஆர்டராக வரும். அதே மாதிரி வேறு வேறு ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட்? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். ப்ரைமேட்டானா இந்த 4 கேரக்டர் இருக்கா, அப்போ இதை ப்ரைமேட்டாக்குள்ளே தூக்கி போடு அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த அனிமலுக்கும் அந்த அனிமலுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறது கிடையாது. அது எல்லாமே ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலியிலே முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வரக்கூடிய ஆர்டர், ஃபைலம், கிங்டம் இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது? ஓகே, இந்த அனிமல்குள்ளே இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கா, அப்போது இதை இந்த குரூப்புக்குள்ளே தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. கிளியரா? இப்போது the similar characters are less in number compared to the different genera included in the family. Plant families like Convolvulaceae எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? Solanaceae இது எல்லாமே வந்து வேறு வேறு ஃபேமிலிஸ். இது எல்லாமே பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஒரே ஆர்டருக்குள்ளே தான் வருது. ஏன்னா இந்த Convolvulaceae அண்ட் Solanaceae ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோரல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இதை வந்து பாலிமோனியல்
எஸ் பாலிமோனியல்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. கிளியர்? இப்போ ஆர்டர் முடிஞ்சது. இப்போ அதே மாதிரி இன்னொரு அனிமல்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ், ஸோ இப்போ இதே மாதிரி அனிமல் ஆர்டரில் கார்னிவோரா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கார்னிவோர் அனிமல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே தான் ஃபெரிடே அதாவது கேட்ஸ் வருது, தென் கேனிடே அதாவது டாக்ஸ் வருது. ஸோ இந்த டாக்ஸு கேட்ஸ் ரெண்டுமே வந்து கார்னிவோர்ஸ் தான். ஸோ இதை எதுக்கு கீழே வச்சுருக்காங்க? கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வச்சுருக்காங்க. கிளியர்? ஸோ இப்போது கிளாஸ்னால் என்ன? இப்போது we have seen ஸ்பீஷியஸ். ஸ்பீஷியஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜீனஸ் வரும். ஸோ இந்த ஜீனஸ்க்கு கீழே நிறையா ஸ்பீஷியஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபேமிலிங்கிறது என்ன? ஃபேமிலிக்குள்ளே நிறைய ஜீனஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஆர்டருங்கிறது நிறைய ஃபேமிலிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆர்டருக்கும் மேலே கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் வில் இன்க்ளூட் மெனி ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் கிளாஸிஃபிகேஷன் இருக்க போகுது. ஸோ கிளாஸுங்கிறது என்ன? நிறையா ரிலேட்டட் ஆர்டர்ஸோடு இருக்கக்கூடியது தான் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா அப்படிங்கிறது மங்கி, கொரில்லா, கிப்பான்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே கிளாஸ் மெமேலியாக்குள்ளே வரும். அண்டர் வித் ஆர்டர் கார்னிவோரா தட் இன்க்ளூட்ஸ் த அனிமல் சச் அஸ் டைகர், கேட்டு, டாகு. கிளாஸ் மெமேலியா ஆர் அதர் ஆர்டர்ஸ் டூ. ஸோ இந்த கிளாஸ் மெமேலியாவுக்கு கீழ் தான் இந்த ஆர்டர் ப்ரைமேட்டாக வருது. இதுக்கு உள்ளே இருக்க எல்லா அனிமல்ஸுமே வந்து மேக்ஸிமம் மேமல்ஸாக தான் இருக்க போகுது. கிளியரா? எஸ். ஸோ ஃபைலம் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த கிளாஸுக்கும் மேலே வரது தான் வந்து ஃபைலம். ஸோ ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே எதுக்கு கீழே தான் வரும்? என்ன ஃபைலம்? நேற்று தான் நம்ம பார்த்தோம், ஃபைலம் கார்டேட்டாக்கு கீழே வரும் இல்லையா? எஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைலம் கார்டேட்டாக்கு கீழே தான் இது எல்லாமே வருது. தென் கிங்டம். கிங்டம் அப்படிங்கிறது என்ன? All animals belonging to various phyla are assigned to the highest category called as kingdom animalia in the classification of animals. So animals அப்படின்னு எடுத்தீங்கனாலே அது ஃபுல்லுக்குமே ஒரே கிங்டம் தான், which is kingdom animalia. Plants அப்படின்னு எடுத்தால் எல்லா பிளான்ஸுமே வந்து கிங்டம் பிளான்டேக்கு கீழே தான் வருது இல்லையா? தென் ஸோ எந்த கிங்டம் அனிமாலியா பிளான்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபங்கஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த செட் ஆஃப் கேரக்டர்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் வந்து வேறு வேறு கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஃப்ரம் ஸ்பீஷியஸ் டு கிங்டம். நம்ம கீழே இருந்து மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்பீஷியஸ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்படி வருங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவிஷன் அப்படிங்கிறது பிளான்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? எஸ்பா. ஸோ இதை தான் வந்து ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கு மேலே இல்லை யார் யாருக்கு கீழே அப்படிங்கிற அந்த ஆர்டர் தான் ஹைரார்க்கி. கிளியர்? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ பிரியங்கா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம டெய்லி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பேசிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாமே. ஓகே, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தனியாக உட்காந்து படிக்கும்போது பிவிக்யூஸை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ எது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்க்கணும். ஒரு சாப்டரை எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதும் இட் இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக போய் உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து படிங்க. ஓகே, ஸோ பசங்களாம் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். So now we'll move on with the next topic. Yes, பார்க்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ பசங்களா, நாளைக்கும் உங்களுக்கு வந்து இன்னொரு செஷன் இருக்க போது மார்ஃபாலஜி ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ 10 மணிக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு லைவ் இருக்க போகுது. ஓகேவா?
ஸோ இந்த செஷன் கண்டினியூ பண்ணலாமா? டைம் தள்ளி போடுக்கலாம். என்ன மாதிரிப்பா சொல்கிறீங்க? இங்கிலீஷ்க்கு லைவ் போயிட்டுருக்குடா, யாழினியன் சார் பார்த்துட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஈவினிங் வரேன். 2 மார்க் கிராமர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஈவினிங் வரேன். சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ இந்த சாப்டர் வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான். ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம்னா நம்ம நிறைய பிவிக்யூஸை சால்வ் பண்ணலாம். மேம் 11th புக்கு இது இல்லையா? இது வந்து சிபிஎஸ்சியோட 11th புக்குப்பா. அண்ட் இந்த புக்கில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதோ இந்த டேபிள் தான். இந்த டேபிள் நல்லா படிச்சுக்கோ. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா வருது. ஹவுஸ் ஃப்ளையோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்திருக்கு. சரியா? ஸோ ஹவுஸ் ஃப்ளையோட பயாலஜிக்கல் நேம் என்ன? மஸ்கா டொமஸ்டிகா. எந்த ஜீனஸ்க்கு நீங்கள் கீழே வரும்? மஸ்கா. என்ன ஃபேமிலி? மஷ்லி. ஸோ இது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். மஸ்கானும் சொல்லலாம், இல்லை முஸ்கானும் சொல்லலாம். இட் இஸ் அப் டு யூ. சரியா? எஸ். ஸோ மியூசிடே இல்லை மசிடே அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் இஸ் டிப்டெரா அண்ட் கிளாஸ் இஸ் இன்செக்டா, ஃபைலம் இஸ் ஆர்த்ரோபோடா. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோ. அண்ட் அதே மாதிரி மேனில் பயாலஜிக்கல் நேம் இஸ் ஹோமோசாப்பியன்ஸ். என்ன ஜீனஸ்? ஹோமோங்கிறது தான் ஜீனஸ் நேம். ஹோமினிடே அப்படிங்கிறது ஃபேமிலி. பிரைமேட்டாங்கிறது ஆர்டர். மெமேலியா இஸ் த கிளாஸ். ஃபைலம் வந்து கார்டேட்டா. அதே மாதிரி மேங்கோ மேங்கிஃபெரா இண்டிகா. மேங்கிஃபெராங்கிறது ஜீனஸ். அனகாடேஷிய ஃபேமிலிக்கு கீழே தான் இந்த மேங்கோ வருது. அனகாடேஷியில் தான் வந்து மேங்கோ வரும். கேஷ்மினட் இது எல்லாமே வரப்போகுது. தென் ஆர்டர் வந்து சாப்பின்டேல்ஸ். கிளாஸஸ் டைகாட்லிடன்ஸ் அண்ட் ஃபைலம் ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படிங்கிற ஃபைலமுக்கு கீழே தான், டிவிஷனுக்கு கீழே தான் இது எல்லாமே வருது. வீட் ட்ரிட்டிகம் ஏசிவம். இதில் ட்ரிட்டிகம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம். போயேஷிய ஃபேமிலிக்கு கீழே வருது. ஆர்டர் இஸ் போயேல்ஸ். மோனோகாட்லிடன்ஸ்க்கு கீழே தான் வீட் வரும். ஸோ கிளாஸ் வந்து மோனோகாட்லிடனி அண்ட் டிவிஷன் இஸ் ஆஞ்சியோஸ்பர்மே. இந்த நாலுமே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஜீனஸ் நேம், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எஸ், அவ்வளோதான்டா. ஆக்சுவலி வந்து சாப்டர் முடிச்சாச்சு. நம்ம பிவிக்யூ சால்வ் பண்ணலாமா? எஸ், பிவிக்யூ சால்வ் பண்ணலாமா? ரெடியா? Yes. So we'll solve some of the questions in living world. So இதுக்கு என்னப்பா ஆன்சர்? The basis of classification as per the 5 kingdom classification system is. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க? நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர், செல் வால் ஸ்ட்ரக்சர், நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இதை பேஸ் பண்ணி 5 kingdom classification பண்ணாங்க. எஸ். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனா? இல்லைப்பா. ஸோ பேசிக்காக வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பேஸ்ட் ஆன் த நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கன்சிடர். அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணாங்க. ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இப்போ மொனிராக்கு, இந்த மொனிராக்கு கீழே எல்லாமே பாக்டீரியாஸ் தான் வரும். எல்லா பாக்டீரியாஸுமே வந்து ஆட்டோட்ரோப்பும் கிடையாது, எல்லாமே ஹெட்ரோட்ரோப்பும் கிடையாது. ஒரு சில பாக்டீரியா தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், எய்தர் யூஸிங் சன்லைட் ஆர் கெமிக்கல்ஸ். ஸோ சன்லைட்டை யூஸ் பண்ணி அது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு சில பாக்டீரியா கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது கீமோசிந்தட்டிக் இல்லையா? ஸோ 2 types ஆஃப் பாக்டீரியாஸுமே இந்த கிங்டம் மொனிராக்கு கீழே பார்க்க முடியும். ப்ரொட்டஸ்டாவில் எனக்கு ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. ஒரே அனிமல் சன்லைட் இருந்தால் ஆட்டோட்ரோப்பாக மாறும், சன்லைட் இல்லைன்னா ஹெட்ரோட்ரோப்பாக கூட மாறும். ஸோ இதை வந்து யூக்ளினால் பார்க்க முடியும். ஸோ ஃபங்கை மேக்ஸிமம் வந்து ஹெட்ரோட்ரோபிக்கு கீழே தான். ஒரு சிலர் சாப்ரோஃபைட்டிக்காக இருக்குது, ஒரு சிலர் பாராசைட்டிக்காக இருக்குது. இங்கே ஃபோட்டோட்ரோபிசம்
பார்க்கவே முடியாது. ஏன்னா அதில் குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இல்லை, ஃபோட்டோசிந்தசிஸ் தன்னால் பண்ண முடியாது. தென் பிளான்ட்ஸ் எல்லாமே ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணாங்க. வாட் ஆர் த ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் growth? Increase in number, increase in mass, both 1 and 2, none of the above. So what are the twin characters of growth? ஸோ இந்த கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக் படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ண முடியும். இதை பற்றி சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஆனால் ஸ்டேட் போர்ட் புக்கில் இதோட கண்டென்ட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ எப்போவுமே படிக்கும் போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சு படிங்க. ஓகே, சிபிஎஸ்சி புக்கில் ரொம்ப கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக வேணும்னா ஸ்டேட் போர்ட் புக் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் growth என்ன? ஸோ ஒரு செல் வந்து எப்படி வளர்றாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். அவங்களோட மாஸ், அதாவது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும், அட் த சேம் டைம் அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் க்ரோ ஆகிருக்கணும் இல்லையா? இதுவே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகுதுன்னு எப்படி சொல்லலாம்? எஸ், மனுஷன் அப்படின்னா நம்ம வந்து வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே பார்ப்போம். இதுவே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னா ஒரு மைக்ரோப்லேருந்து இந்த 2 மைக்ரோப் எப்படி வந்தது? ஸோ இதுதான் க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு நம்பரும் இன்க்ரீஸ் ஆகணும், அட் த சேம் டைம் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். ரெண்டுமே நடந்தால் தான் ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் growth. ஓகே, growth cannot be taken as defining property or feature of living organism. ஏன் growth-ஐ ஏன் வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்க கூடாது? எஸ், எதுப்பா கரெக்டான ஆன்சருங்க? growth-ஐ மட்டும் ஏன் வந்து ஒரு ஆர்கானிசம் வளருது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்க கூடாது? பிகாஸ் த ரைட் ஆன்சர் இஸ் growth அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசமோட சைஸ் எனக்கு அதிகமாகணும், அந்த ஆர்கானிசமோட நம்பர் எனக்கு அதிகமாகணும். ஒரு ஆர்கானிசம் எனக்கு 2ஆ ஸ்பிளிட் ஆகுது, இல்லை 4ஆ ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி நம்பர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இது எல்லாமே நடக்கணும் இல்லையா? இது எல்லாமே நடந்தாதான் எனக்கு growth இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ராக்குக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ராக்ல சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, எந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ ராக் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ராக்ல இன்டர்னல் growth இருக்காது, எக்ஸ்டர்னல் growth மட்டும்தான் இருக்கும் இல்லையா? தட் இஸ் மேபி அந்த ராக்குக்கு மேலே டெபாசிட் ஆகலாம் ஒரு சில விஷயங்கள், ஆனால் உள்ளேருந்து வளராது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டர்னல் growthன்னு சொல்லுவோம். இப்போ எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து க்ரோ ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ அனிமல்ஸோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோ பிளான்ஸோ வந்து இன்டர்னலி நம்ம க்ரோ ஆகிறோம், அதாவது நம்மளோட செல்ஸே க்ரோ ஆகுது, செல்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இது எல்லாமே நடக்குது. ஆனால் இது ராக்லேயோ இல்லை சாண்ட்லேயோ நடக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸும் எனக்கு growth-ஐ ஷோ பண்ணாது. அதனாலேயே growth அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மட்டுமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ which of the following organisms multiply by fragmentation? Which of the following organisms multiply by fragmentation? ஸோ fragmentation அப்படிங்கிறது என்ன? ஒரு பெரிய ஆர்கானிசம் சின்ன சின்ன பீசஸாக எனக்கு உடையும். ஸோ உடஞ்சி இது ஒரு புது ஆர்கானிசமாக வளர ஆரம்பிக்கும், இது தனியாக ஒரு புது ஆர்கானிசமாக வளர ஆரம்பிக்கும். அட் லாஸ்ட் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் எனக்கு நம்பர் 1 நம்பர் 2ன்னு 2 ஆர்கானிசம் கிடைச்சிது. ஸோ இது சின்ன சின்ன பீசஸாக ஸ்ப்ளிட் ஆகி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் எங்கே பார்க்க முடியும்? அடி வாங்குவீங்க. பிளனேரியா சொன்னா அடி வாங்குவீங்க. ஸோ பிளனேரியாவில் ரீஜெனரேஷன் தான் நடக்கும். ஸோ ரீஜெனரேஷன் கேன் பி சீன் இன் பிளனேரியா, நாட் ஃப்ராக்மெண்டேஷன். ரீஜெனரேஷன்னா என்ன? இப்போ ஏதோ ஒரு ஆர்கன் வந்து எனக்கு கட் ஆகிடுச்சு, தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த காணாமல் போன ஆர்கன் திரும்பவும் வளர ஆரம்பிக்கிறது தான் ரீஜெனரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீட்டில் பள்ளியெல்லாம் இதில் பார்த்துருப்பீங்க. பள்ளியோட டெய்ல் வந்து ஒரு இடத்துல கட் ஆகிருக்கலாம், ஆஃப்டர் 1 or 2 வீக்ஸ் அது தானாகவே வளர ஆரம்பிக்கும். அதுதான் ரீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ பிளனேரியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீஜெனரேஷன். ஸோ எங்கே வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பார்க்க முடியும்? ஸோ பிளனேரியா கிடையாது அப்படின்னாலே ஆல் ஆஃப் தி அபவ் ஆப்ஷனும் வராது. ஸோ
ஸோ ஃபங்கையா ஃபிலமெண்டஸ் ஆல்கேவா இங்கே வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பார்க்க முடியும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கோமே, ஞாபகம் இருக்கா? ஸ்பைரோகைரா as an example for fragmentation. இந்த ஸ்பைரோகைராவை தான் ஃபிலமெண்டஸ் ஆல்கேன்னு வேற பேராக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பைரோகைராவோட இன்னொரு பேர் தான் ஃபிலமெண்டஸ் ஆல்கே. நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம், 10th ஸ்டாண்டர்டோட கான்செப்ட் தான் இது, சரியா? எஸ். ஸோ பிளனேரியாவில் பிளனேரியா கிடையாதுன்னு சொன்னோடனே ஃபங்கைக்கு தாவியாச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் இருக்கீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனில். நான் ஏதாவது தப்புன்னு சொன்னேன்னா ஓகே மேம் இது தப்பு தானே, அப்போ இதுதான் ஆப்ஷன். ஏன் வந்து அந்த இடத்துல அடித்து பேச மாட்டீங்க? இல்லை மேம் நான் இப்படி தான் படித்தேன், இதுதான் கரெக்டு. ஏன்? அப்போ கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அப்போ யாரை என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? தப்பு தானே இது? எஸ். நான் இப்போ பிளனேரியாவில் ரீஜெனரேஷன் நடக்கும்னு சொல்கிறேன். ஓகே மேம் ரீஜெனரேஷன் கரெக்ட் தான், ஆனால் அது கூடவே ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும்னு ஏன் சொல்லலை யாருமே? இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க, புரியுதா? ஸோ பிளனேரியாவில் எனக்கு ரீஜெனரேஷன் நடக்கும் ஆர் ஃப்ராக்மெண்டேஷனும் கூட நடக்கும். அதே மாதிரி ஸ்பைரோகைராலையும் எனக்கு நடக்கும், விச் அது நம்ம 10th படிச்சுட்டு வரோம். கூடவே ஃபங்கைலையும் எனக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் எல்லாமே நடக்கும். ஏசெக்ஷுவல்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், வெஜிடேட்டிவ்னா இட் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ எது கரெக்டான ஆன்சருங்க? ஆல் ஆஃப் தி அபவ் வாஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நான் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவேன், நீ தான் ஒழுங்காக படிச்சிருக்கேன்னா இல்லை மேம் இதுதான் கரெக்டு நீ தான் பேசணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Nomenclature is governed by certain universal rules. Which one of the following is contrary to the rules of nomenclature? ஸோ நம்ம nomenclature ரூல்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் படித்தோம் இல்லையா, அதற்கு மாறாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? எஸ், நம்ம ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சரில் படித்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது எது? சொல்லு பார்க்கலாம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ சொல்லு பார்க்கலாம். டியா, biological names can be written in any language. Okay, so we shall go with point wise. Okay, option A என்ன? Biological name la first word வந்து genus name, second வந்து specific epithet. Okay, this is correct. The names are written in Latin and are italicized. Okay, that is correct. Then when written by hand, names are to be underlined. Super. So biological names can be written in any language. அதான் தப்பு. Okay. The label of herbarium sheet does not contain information on. So herbarium sheet na என்னப்பா? ஹெர்பேரியம் ஷீட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸு, எல்லா சின்ன சின்ன புல்லு கூட சாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னா ஒரு சில பேர் இதில் ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லா பிளான்ஸையும் போய் நேரில் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ஹெர்பேரியம் ஷீட்டை பார்த்து ஓகே அந்த பிளான்ஸோட ஃப்ளவர்ஸ் இப்படி தான் இருக்கும், அந்த பிளான்ஸோட லீஃப் இப்படி தான் இருக்கும், ஸ்டெம் இப்படி தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதுதான் ஹெர்பேரியம் ஷீட். அப்போ இந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் என்னென்னலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த பிளான்ட்டை எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, தென் லொக்கேஷன் ஆஃப் கலெக்ஷன், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். யார் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு இருக்குமா? எஸ். தென் ஹைட் ஆஃப் த பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க, பட் ஹைட் ஆஃப் த பிளான்ட் வந்து தேவையில்லை. ஓகே, டேட் ஆஃப் கலெக்ஷன் வேணும், யார் கலெக்ட் பண்ணாங்க வேணும், லோக்கல் நேம் அந்த பிளான்ட்டை அந்த ஏரியாவில் எப்படி கூப்பிடுவாங்க அது வேணும். ஆனால் ஹைட் ஆஃப் த பிளான்ட் எனக்கு வேண்டாம். ஹெர்பேரியம் ஷீட் பார்க்குறதுக்கு இப்படி தான்ப்பா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிளான்ட்டோட ஒரு சின்ன பிரான்ச்சை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பிரான்ச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், லீஃபோட ஷேப்பு, ஃப்ளவர்ஸோட ஷேப் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை அப்படியே எடுத்து வைக்க மாட்டாங்க, இதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் வைப்பாங்க. கிளியர்? ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா வச்சாதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராது.
ஈரமாக ஒரு பிளான்ட்ல கண்டிப்பாக வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அது வாட்டரை ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணி தான் வளர ஆரம்பிக்குது. ஸோ எந்த ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் இல்லை லீஃபாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நான் சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு வச்சா மட்டும்தான் எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. இல்லை ஒரு பிளான்ட்டோட லீஃபை எடுத்து சும்மா நீங்கள் ஒரு நோட் புக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது எய்தர் பிளாக் கலராக மாறி இருக்கும் இல்லைனா வந்து ஒயிட் கலராக ஃபங்கை ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நம்மளே ட்ரை பண்ணி வைக்கணும். ப்ளஸ் பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கையோ எதுவுமே அட்டாக் ஆகக்கூடாதுன்னா ஒரு சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ தட் எந்த கண்டாமினேஷனும் இருக்காது. கிளியர்? இதுதான் ஹெர்பேரியம் ஷீட்டு. அண்ட் இந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் பிளான்ட்டோட ஹைட் வந்து மென்ஷன் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Select the correctly written scientific name of the mango which was first described by Carolus Linnaeus. அவனே வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டான். Carolus Linnaeus தான் ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோவோட பைனாமியல் நேமை டிஸ்கிரைப் பண்ணாங்க. அப்போ அவரோட பேரோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் எனக்கு பின்னாடி இருக்கணும் இல்லையா? அப்போ இதுவோ இல்லை இதுவோ தான் கரெக்டான ஆன்சர். எதுப்பா? ஆப்ஷன் ஏ இல்லையா? Carolus Linnaeusோட அப்ரிவேட்டட் நேம் LINN மட்டும்தான், இது வராது. Okay, yes. Then which of the following is against the rule of ICBN? ICBN ஓட ரூல்ஸுக்கு மாறாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எது? Handwritten name should be underlined. Every species should have generic name and a specific epithet. Scientific names are in Latin and should be italicized. Generic and specific names should be written starting with small letters. எதுப்பா இங்க கரெக்டான ஆன்சர்? தப்பான ரூல் எது? ஆப்ஷன் டி இல்லையா? ரத்கா ஏ கிடையாது. ஏ வந்து கரெக்டான ரூல் தான். ஸோ எது தப்பாக இருக்குது? ஆப்ஷன் டி. ஏன்னா ஜீனஸ் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஜீனஸ் நேம் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர், ஸ்பீஷியஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ யூ கேன் சி த எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். காமன் நேம் வந்து டைகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட பைனாமியல் நேம் என்னது? பேந்தெரா டைகரஸ். பேந்தெராங்கிறது ஜீனஸ் நேம். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது? கேபிட்டலில் தான் இருக்குது. Second letter is tigress, which is the species name. Other small letters like that is fine. Okay. Yes. Next, in the taxonomic category, which hierarchical arrangement in ascending order is correct in the case of animals? Animals base பண்ணி கேட்டிருக்காங்க. So என்னப்பா வரும்? Which is the right answer? Eva. Kingdom, phylum, class, order, family, genus, species. அதான் கரெக்டா? Okay. Yes, that is the right answer. So kingdom, phylum, class, order, family, genus, species. இதுவே plants வச்சு பார்த்தீங்கன்னா phylumக்கு பதிலாக என்ன இருக்கலாம்? division அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்கலாம். plants பேஸ் பண்ணி கேட்டா. Okay. Then lecithin, a small molecular weight organic compound found in the living tissue, is an example of. lecithin அப்படிங்கிறது என்ன? ஒரு அமினோ ஆசிடா, இல்லை பாஸ்போலிப்பிடா, கிளிசரைட்ஸா, இல்லை கார்போஹைட்ரேட்ஸா? lecithin அப்படிங்கிறது என்ன? Yes. What is lecithin pa? Phospholipida. Yes, phospholipid is the right answer. So phospholipidல எனக்கு லிப்பிட் பைலேயர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிப்பிட் பைலேயரில் இருக்கக்கூடிய ஒரு லிப்பிட் மாலிக்யூலை எடுத்து பார்த்தோம்னா
எனக்கு வந்து மேலே இருக்கிறது ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஹெட் இஸ் ஹைட்ரோஃபிலிக், தண்ணி பட்டாலும் பரவாயில்ல. டெய்ல் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது, ஹைட்ரோஃபோபிக்காக இருக்க போகுது. அப்போ எனக்கு தண்ணியை பார்த்தாலே பயப்படுற டெய்ல் தான் அது. அப்போது டெய்ல் வாட்டரை விட்டு தூரமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாஸ்போலிபிட் பைலேயரில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது. லிப்பிட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரெண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மெம்பரேனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும், டெய்ல் வந்து உள்ளே புதஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே தான் எனக்கு வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கும், இங்கேயும். ஓகேவா? ஸோ நடுவில் இருக்கக்கூடிய டெய்ல் வந்து வாட்டர் கூட சம்மந்தமே இருக்காது. கிளியர்? நெக்ஸ்ட், the capacity to generate a whole plant from any cell of the plant is called. ஸோ ஒரு பிளான்ட்டோட ஒரே ஒரு செல் மட்டும் என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு பிளான்ட் செல்லை வச்சு, ஸோ லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் த பிளான்ட் செல். அண்ட் இந்த ஒரு பிளான்ட் செல்லை வச்சு நான் ஒரு ஃபுல் பிளான்ட்டையுமே வளர்க்கணும்னா அந்த கெப்பாசிட்டிக்கு என்ன பேர்? ஒரே ஒரு பிளான்ட் செல் வச்சு நான் ஹோல் பிளான்ட்டை வளர்க்க போகிறேன். எஸ், சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷனா? கிடையாதே. ஆப்ஷன் இது 12th ஸ்டாண்டர்டில் 12th பசங்க யாராவது இருக்கீங்கன்னா ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் டோட்டேபொட்டன்சி இல்லையா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. ஸோ பிளான்ட்ஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, ஒரு செல்லை வச்சு நான் ஒரு முழு ஆர்கானிசமாக உருவாக்குறேன். அது பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி. அப்படி பண்ண முடியுதுன்னா அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் டோட்டேபொட்டன்சி. ஒரே ஒரு லிவிங் செல் கேன் ப்ரொடியூஸ் த ஹோல் நியூ ஆர்கானிசம் இஸ் கால்ட் as totepotency. Okay? Then the type of conservation in which threatened species are taken out from the natural habitat and placed in special setting where they can be protected and given special care. ஸோ இது வந்து again 12th ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியாக வந்து இதோட ஆன்சரை கொடுக்க முடியும். ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு அனிமலையோ நான் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பிளான்ட்டோ இல்லை அனிமலோ எந்த ஏரியாவில் இருக்கோ அதை விட்டு தனியாக வேற ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன? வெரி குட், எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன். அதே ஏரியாவில் இருந்துட்டு நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்சைட்டிவ். இதுவே நான் வேற ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா அது எக்ஸைட்டிவ். சரியா? இது வந்து எக்ஸைட்டிவ்ங்கிற ஆப்ஷன் இங்கே இல்லாத காரணத்தினால இதுக்கு பேர் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லலாம். ஓகே? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட உங்களுக்கு அதிகமாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து 12th போர்ஷன்ஸு. ஸோ ரெஸ்பெக்டிவ் சாப்டர்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே? ஸோ பசங்களா, லிவிங் வேர்ல்டு அண்ட் அதோட பிவைக்யூஸை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு லைவ் செஷனில் நம்ம அனிமல் கிங்டமோட பிவைக்யூஸை சால்வ் பண்ணலாமா? எஸ், இன்னொரு லைவ் செஷன் நான் வந்து ஷெட்யூல் பண்ணுறேன்ப்பா. அதில் அனிமல் கிங்டமோட பிவைக்யூஸை சால்வ் பண்ணலாமா? எஸ், நேற்று வந்து நம்ம தியரி பார்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிவைக்யூஸை சால்வ் பண்ணுற பார்ட் வந்து பார்த்துக்கலாம். எஸ், இப்போவே தான், இப்போ ஒரு 5-10 மினிட்ஸில் இன்னொரு லைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போவே ஒரு 5-10 மினிட்ஸில் இன்னொரு லைவை ஸ்டார்ட் பண்ணி அதில், ஏன்னா இது வேற கான்செப்ட் அது வேற கான்செப்ட் இல்லையா? அதனால தான் அது வேற லைவை வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். ஸோ அனிமல் கிங்டமோட பிவைக்யூஸை சால்வ் பண்ணலாமா? எஸ், ஓகே பசங்களா. ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ். அண்ட் இன்னொரு 5-10 மினிட்ஸில் இன்னொரு லைவ் ஸ்டார்ட் ஆகும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அண்ட் யாரெல்லாம் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய்.